இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மதுரையில் நடைபெறும் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனி விமானத்தில் மதுரை வந்தார். மதுரையில் பாஜக மாநில, மாவட்ட, மண்டல அளவிலான நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனி விமானத்தில் டெல்லியில் இருந்து வந்தார். மதுரை விமான நிலையம் வந்த அவரை மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மூத்த நிர்வாகிகள் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் வரவேற்றனர். அதன் பின்னர் சின்னாமணி பகுதியில் உள்ள தனியார் விடுதிக்கு காரில் சென்ற அமித்ஷாவுடன் எல் முருகன் மற்றும் நயினார் நாகேந்திரன் பயணித்தனர். பாஜக மூத்த நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தும் அமித்ஷா மதுரை மீனாட்சியம்மன் கோயிலிலும் வழிபாடு செய்ய உள்ளார். பின்னர் ஒத்தக்கடையில் நடக்கும் நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அவர் வரும் சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி நிர்வாகிகளுக்கு முக்கிய ஆலோசனைகளை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வரும் 22ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் முருகன் மாநாட்டுக்கு பாஜகவினர் ஒத்துழைப்பு அளித்து பணிகளை மேற்கொள்வது குறித்தும் அமித்ஷா ஆலோசனை வழங்குவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. மதுரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தங்கும் தனியார் விடுதி அருகே ட்ரோன் பறந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்க அமித்ஷா விமானம் மூலம் மதுரை வந்தார். சிந்தாமணி பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் அவர் தங்கியுள்ள நிலையில் விடுதி அருகே ட்ரோன் ஒன்று நீண்ட நேரமாக பறந்துள்ளது. இதனை கவனித்த காவல்துறையினர் ட்ரோன் எங்கிருந்து இயக்கப்பட்டது, அதனை இயக்கியது யார் என விசாரித்து வருகின்றனர். அமித்ஷா வருகையொட்டி மதுரையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இச்சம்பவம் நடந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.